உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, மே மாத ராசி பலன்கள். மே மாதத்தை பொறுத்தவரையிலும் 2 அற்புதங்கள் நிகழக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. ஒன்று குரு பயிற்சி. திருக்கணிதம், வாக்கியம் எப்படி எடுத்துக்கிட்டாலும் மே மாதம் 11ஆம் தேதி குரு பயிற்சி நடக்குது. அதே போல் குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுனராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதே போல் ராகு பகவான் பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரையிலும் ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கும், கேது பகவான் கன்னியிலிருந்து துலாத்திற்கும் பயிற்சி அடைகிறார்கள். அப்போது இந்த மே மாதம் ரொம்ப முக்கியமான கிரக பயிற்சிகள் அமைகிறது. அதே போல் செவ்வாய் பகவான் நீச்சம் அடைகிறார். ஏறக்குறைய ஜூலை மாதம் 15ஆம் தேதி வரையிலுமே கூட செவ்வாய் பகவான் நீச்ச கதியிலே கடகராசியில் அமைகிறார். இதை விட ஒரு பெரிய அமைப்பு என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சனியும் சுக்கிரனும் இணைகிறார்கள். மீனராசியில் 12 கால புருஷனுக்கு 12வது வீடாக இருக்கக்கூடிய மீனராசியில் சனியும் சுக்கிரனும் இணைகிறார்கள். அப்போது இந்த மாதிரியான கிரக அமைப்புகள், மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, அதே போல் கும்பத்தில் ராகு மற்றும் மீனத்தில் சனி சுக்கிரன், மேஷத்தில் புதன் பகவான். அப்போ ஏறக்குறைய செவ்வாயுடைய நீச்சமும் இங்கே சனி சுக்கிரன் சேர்க்கையும் தான் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. சனி பகவான் நீச்சமடைகின்ற காரணத்தினாலே நிச்சயமாக ஒரு சில தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு யோகமாகவும், அதே சமயத்தில் பல தொழில் மல்டி பிஸ்னஸ், ஒரே நபர் ஒரு ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க, ஒரு டிரான்ஸ்போர்ட் வச்சுருப்பாங்க, அவங்களே விவசாயம் பண்ணுவாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கம்பெனி வச்சு நடத்துப்பாங்க, மல்டி பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான பல துறைகளில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லது உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. குறிப்பாக குடும்ப பெண்களை பொறுத்தவரையிலும் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறார். சனி சுக்கிரன் சேர்க்கை இருக்குது. நிச்சயமாக திருமணமான தம்பதிகள் மிக மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய கணவன்மார்களை ரொம்ப அனுசரித்து மனசோடு அப்படி கொண்டு போகணும், மனசு நோகாமல் கொண்டு போகணும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, சனி சுக்கிரன் சேர்க்கை. பொதுவாக அந்த சனி சுக்கிரன் சேர்க்கை இருந்தால் மன வாழ்க்கை அவ்வளோ திருப்திகரமாக அமையாது. அப்போது இந்த மே மாதம் முழுவதுமே அந்த சனி சுக்கிரன் சேர்க்கை இருக்குது. அதே போல் அவங்க மாங்கல்ய பாக்கியம் சொல்லக்கூடிய செவ்வாய் அங்கே நீச்சமடைந்திருக்கிறார். திருமணத்துக்கான பரிகாரங்கள் செய்வதாக இருந்தால் இந்த மாதிரி காலங்களில் செஞ்சீங்கனாக்கா அது பலன் கொடுக்காது. செவ்வாய் நீச்சமாக இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு பொண்ணுக்கு உள்ள பையனுக்கு மாங்கல்ய தோஷம் ஏதாவது நிவர்த்தி பண்ணுறீங்க, இல்லை ஒரு வாழைமுறை கல்யாணம் பண்ணுறீங்க, இல்லை செவ்வாய் பரிகாரம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த மே மாதம் ஜூன் மாதம், அதாவது செவ்வாய் நீச்சமாக இருக்கின்ற காலங்களில் செஞ்சோம்னா அது பலன் தராது. அப்போ பல விஷயங்களை நம்ம உள்ளே ஆராய்ந்து இந்த மாதம் நம்ம எதெல்லாம் செஞ்சால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து தான் இந்த மே மாத ராசி பலனை நாம் சொல்கின்றோம். வாருங்கள் ராசி அன்பர்களே, உங்களுக்கான மே மாத ராசி பலன் என்னன்னு தனித்தனியாக பார்த்து விடுவோம். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, மே மாதம், இந்த மே மாதத்தை பொறுத்தவரையிலும் துலாம் ராசிக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலம். காரணம் என்னென்னா, யோகமான கால நேரம் இன்று முதல் ஆரம்பம். துலாம் ராசி அன்பர்களே பாருங்கள், கடந்த காலங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 வருஷமாக, ஒரு 12 ஆண்டுகளாகவே ரொம்ப கடுமையான ஒரு கால கஷ்டம், கால பகை தசை நடப்பதை போல துலாம் ராசிக்கு கால பகை தசை, காலமும் நேரமும் உங்களுக்கு மட்டுமே ஏதோ பகையாக இருக்க மாதிரி இருக்கும். பக்கத்து வீடு, எழுத்து வீடு, உங்கள் கூட பிறந்தவங்க எல்லாருக்கும், உங்கள் கூட வரவங்களுக்கு கூட சிறப்பாக இருக்கும்.
ஆனாலுமே கூட உங்களுக்குன்னு வரும்போது அது ஏதோ தடைகள் இருப்பதாகவே தோன்றும் துலாம் ராசி என்பர்களே. அப்போ கடந்த ஒரு 10 வருஷமா 12 வருஷமா கஷ்டப்படக்கூடிய துலாம் ராசி என்பர்களே, இப்போ நடைபெற்றிருக்கின்ற இந்த ராகு கேது பயிற்சி ஆகட்டும். இப்போ ராகு கேது உங்களுக்கு எங்கே இருக்காங்க? 5-11 இருக்கிறாங்க. ஒரு தனி சிறப்பு. எல்லாத்துக்கும் மேலே 9 குரு பகவான் அற்புதமான எந்த பாவத்தையும் நீர்த்து போக செய்யக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. எப்பேற்பட்ட பாவத்தையும் நீர்த்து போக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு 9 குரு பகவான். அப்போ 9ல் குரு இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு நடக்காத பல விஷயங்கள் கூட. அதான் நான் சொல்கிறேனே, எனக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல் தலைவர் இருக்கிறார். அவங்க ஒரு கட்சி நடத்துகிறாங்க, இல்லை ஒரு கட்சிக்குள்ளே இருக்கிறாங்க. பல ஆண்டுகளாக முயற்சி பண்ணுறாங்க, தன்னுடைய தலைமையில் ஒரு நல்ல ஆட்சி வரணும்ல, ரொம்ப ஒரு தலைமை பொறுப்பு அட்லீஸ்ட் ஒரு லெவலுக்கு வரணும், ரீச் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது நடக்க மாட்டேங்குது. நிச்சயமாக அந்த மாதிரியான முயற்சிகள் துலாம் ராசி அன்பர்களே, பல நாள் போராட்டங்கள், யுத்தங்கள். உதாரணத்துக்கு அந்த அரசியலை சொன்னேன். இதே போல் சினிமா துறையாக இருக்கலாம், கலைத்துறையாக இருக்கலாம். கலைத்துறையிலே நீண்ட நாட்களாக போராடக்கூடிய நகைச்சுவை நடிகர்கள், நம்ம பேர் சொன்னால் சரிபட்டு வராது, அது அவ்வளோ பொருத்தமாக இருக்காது. நிறைய பழைய நகைச்சுவை நடிகர்கள்லாம் கூட தற்சமயம் வேலை இல்லாமல், வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறாங்க. அதுபோல் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் கலைத்துறையில் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரிதான். இசையாக இருக்கலாம், எழுத்தாக இருக்கலாம், ஒளியாக இருக்கலாம், அப்போது நடிப்பாக இருக்கலாம், டைரக்டராக இருக்கலாம், ஃபைனான்சியராக இருக்கலாம், ப்ரொடியூசராக இருக்கலாம். இன்னும் கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ உழைப்பாளிகள் இருக்கிறாங்க. அப்போ கலைத்துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறையில் செய்தியாளர்களாக இருக்கலாம், மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், சேனல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போ துலாம் ராசியை பொறுத்தவரைலாம் எப்பொழுதுமே சொல்வது உண்டு, அவங்க உயர்ந்த இடத்துல பிறந்திருப்பாங்க, நல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க, தூய்மையான உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவாக இருப்பாங்க. ஆனாலுமே கூட 90% வெற்றி பெற்றுவிடுவாங்க. துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் 90% வெற்றியை பெற்றுட்டு அந்த 10%க்காக ரொம்ப போராடுவாங்க. இப்போ இவங்க போராட்டம் எல்லாமே, துலாம் ராசியுடைய போராட்டம் எல்லாமே அந்த 10% வெற்றிக்காகத்தான். நீங்கள் ஒரு உதாரணமாக எடுத்து பாருங்கள். துலாம் ராசி என்பர்களை பொறுத்தவரை மேக்சிமம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களா, தொழிலதிபர்களா, பணங்காசு உடையவர்களா, செட்டில் ஆனவங்களா, வறுமை கோட்டில் இருந்தாலுமே கூட, சாதாரண வீட்டில் இருந்தாலுமே கூட அவங்க ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் நல்ல ரேங்கில் தான் இருப்பாங்க. அப்போ 90% வெற்றி அவங்க எப்பவுமே நிலையானதாக இருக்கும். மீதம் இருக்கக்கூடிய அந்த ஃபுல்ஃபில் பண்ணுறது, முழுமை அடைதல், அந்த 10% வெற்றிக்காக அலைந்து திரியக்கூடிய, அல்லது அந்த 10% வெற்றிக்காக நீண்ட நாட்களாக யுத்தம் செய்து போராடக்கூடிய துலாம் ராசினியர்களே, இந்த மே மாதம் முதல் உங்களுக்கு ஒரு நல்ல ராஜயோகம் பிறக்கின்றது. 9 குரு பகவான், சனி பகவான் 6 மறைவு. 6 சனி மறைஞ்சாலுமே கூட உங்கள் ராசிக்கு 2, 12ங்கிற பாவங்களை அந்த சனி பகவான் பார்க்க போகிறாரு. இப்போ 12 சனி பார்த்தா ரொம்ப சந்தோஷம்தான், விரயங்கள் நல்ல ஸ்தான பலம் பெற்றுடும். ஆனால் 2ஆம் பாவத்தை சனி பகவான் பார்க்கின்ற பொழுது இந்த சனி சிறப்பாக இருந்து நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவானாக அமைகிறார். அப்போ ஒரு விஷயம் பண்ணலாம், இந்த மே மாதத்தில் இருந்து தான் உங்களுக்கு வாழ்க்கையே மறு வாழ்க்கை ஆரம்பம். நான் அதுதான் சொல்கிறேன். ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் நல்ல ஒரு பெரிய குடும்பத்தில் இருப்பாங்க, ஒரு பரம்பரையாக ஒரு பேர் சொல்லக்கூடிய இடங்களில் அவங்க இருப்பாங்க. அந்த மாதிரியான இடங்களில் இருக்கக்கூடிய, அதில் ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகள் இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனை இருக்கலாம், மருமக பிரச்சனைகளாக இருக்கலாம்.
அல்லது பொண்ணு மாப்பிள்ளை பிரச்சனையாக இருக்கலாம், ஏதோ ஒரு குடும்ப உறவுகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், அரசியல் பிரச்சனைகளாக இருக்கலாம், தொழில் பிரச்சனையாக இருக்கலாம், சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே. இந்த மே மாசத்திலிருந்து உங்களுக்கு புதிய வாழ்க்கை ஆரம்பம். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு அரசியல் தலைவர் நம்ம அவங்கள்ட்ட சொன்னோம், சார் இந்த மே மாதம் ரொம்ப முக்கியம் சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ செய்கிறேங்க சாமி, நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, பைசாவை பற்றி கவலைப்படாதீங்க, நல்லா செய்யுங்க, எனக்கு கரெக்டாக செய்யுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அவசரத்துக்கு நம்ம இப்போவே பண்ணிக்கிறதில்ல சார், இது மே மாதம் பிறக்கணும், மே 18 தேதி ஆகணும், அதன் பிறகு செஞ்சாதான் சார் நம்ம ஜெயிக்க முடியும், அதனால் காத்துருங்க சார், மே 18க்கு மேலே நம்ம செய்வோம் பூஜையை அப்படி சொல்லிட்டு சொன்னேன். அப்போது செய்வதற்கும் ஒரு கால நேரம் உண்டு. ஏதோ அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இமீடியட்டாக செஞ்சிடக்கூடாது, அதுக்குன்னு கால நேரம் தீர்மானிக்கணும். அப்படி பார்க்கின்ற பொழுது எதுக்காக சொல்கிறேன்னா, புதிய வாழ்க்கை ஆரம்பம் துலாம் ராசி நேயர்கள் யாரெல்லாம் நம்பிக்கையோடு சாமி சொல்கிறாங்க, நிச்சயமாக இது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும். அப்போ நாம் யாகம் செய்ய வேணாம், ஒரு யாக வேள்விகள் செய்ய வேண்டாம், ஒரு பெரிய ஹோமம் பண்ண வேணாம், அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு தீப வழிபாடு, ஒரு கோவிலுக்கு போகிறது, அந்த மாதிரி நம்ம என்ன சாமியை கேட்போமே அப்படின்னு உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு. ஏன்னா அடுத்து உங்களுக்கு என்ன நடக்க போகுது, இந்த 10% வெற்றி இப்போ கிடைக்குமா, முயற்சி செய்தால் நம்ம அதுக்கு முயற்சி பண்ணலாமா, இல்லை அதை விட்டுட்டு வேறு ஏதேனும் முயற்சிகள் எடுக்கலாமா, வருமானம் வருவதற்கு என்ன வழி இருக்குது, வேலை கிடைக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது, நிலையான உத்தியோகத்துக்கு என்ன வழி இருக்குது. மெயினாக கமிட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்கள் மாதமானால் இவ்வளோ சீட்டு கட்டி ஆகணும், வீட்டுக்கு வாடகை கொடுத்தாகணும், இல்லை இஎம்ஐ கட்டி ஆகணும். ஸோ கமிட்மெண்ட் ஒரு 50,000 ரூபா நிச்சயமாக இருக்கணும். அப்படியெல்லாம் அந்த வருமானம், உத்தியோகம், வேலைவாய்ப்பு, தொழில் அமைப்பு, இதையெல்லாம் சரிவர அமையக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இந்த மே மாதம் உங்களுக்கு அமைகிறது. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போ உங்களுடைய கடைகளாக இருக்கலாம், உங்களுடைய நிறுவனங்களாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம். நிறைய இடங்களில் துலாம் ராசி என்பவர்களுக்கு இடதோஷங்கள் ஏற்படுகிறது. இடதோஷங்கள், வீடு தோஷங்கள், வாஸ்து தோஷங்கள், இதெல்லாமே கூட சரி பண்ணிக்கிறது சரியான முறையில் ஒரு நல்ல குருவை அணுகி அதற்குன்னு ஒரு மெனக்கிட்டு கொஞ்சம் செலவு செய்து. ஏன்னா நிறைய வீண் செலவு ஆகுதுங்க சாமி, நிறைய அடுத்த இழப்புகள் ஏற்படுகிறது. இப்படி அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நெருங்கிய ஒரு குடும்பம், அடுத்து ஒரு ரெட்டியார் குடும்பம், அடுத்து நிறைய இழப்புகள் துலாம் ராசியில். அப்புறம் நம்ம ஜாதகத்தை பார்த்து கண்டுபிடிச்சி இதுதான் பிரசன்னம் பார்த்து இது இடதோஷம்தான் பிரச்சனை, பூமி தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு 2 நாட்கள் அங்கே தங்கியிருந்து நம்ம இடதோஷ நிவர்த்தி செஞ்சு கொடுத்துட்டு வந்தோம். அப்போ அது போல் துலாம் ராசி என்பர்களே இந்த மே மாதத்துலேருந்து இது போல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை சொல்லலாம். ஒவ்வொரு துலாம் ராசி ஒவ்வொரு ஜாதகருக்கும் நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் அது உங்களுக்கு எட்டாக்கணியாக இருந்திருக்குமே. ஆனால் எதுவாக நீங்கள் யாராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ஸோ ஒரு ஓவராலாக சொல்லும்போது ஏன் இவ்வளோ எடுத்துக்காட்டுகள் சொல்கிறோம் அப்படின்னாக்கா, அப்போ அந்த அளவுக்கு துலாம் ராசி என்பர்கள் ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா அப்படின்னு காத்திருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களாக இருக்கிறார்கள். புதிய வாழ்க்கை ஆரம்பம். திரும்ப நான் அந்த வார்த்தையை தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களுக்கும் புதிய வாழ்க்கை ஆரம்பம். அப்போ அந்த புதிய வாழ்க்கை உங்களுக்கு வேண்டுமா, எனக்கு அந்த நல்லது நடக்கணும் சாமி அப்படின்னு நீங்கள் விரும்புவீர்களே, ஆனால் அந்த புதிய வாழ்க்கையை உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும். எனவே பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களே, மே மாதம், இந்த மே மாதத்தை பொறுத்தவரையிலும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு
ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான், அதே சமயத்தில் 4, 10ஆக இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள், விருச்சக ராசிக்கு மைய புள்ளியில போய் ராகுவும் கேதுவும் உட்கார்ந்துருக்கு. பொதுவாக ராகு கேதுவுடைய அச்சு பகுதி அப்படின்னு நம்ம ஜோதிடத்தில் ஒன்று உண்டு, அதை நம்ம சொல்வது உண்டு. அப்போ விருச்சக ராசி என்பர்களே, ராகு கேதுவுடைய மைய புள்ளியில் அமைந்திருக்கின்ற விருச்சக ராசி என்பர்களே, எதையும் எச்சரிக்கையாக கவனமாக செய்ய வேண்டும். உங்களுடைய பொருளை நீங்கள் காசு கொடுத்து வாங்கி வச்சிருப்பீங்க. ஒரு இடமா இருக்கலாம், வீடாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஆரம்பித்த தொழிலாக இருக்கலாம். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய பணம் அதில் இருக்கும், உங்கள்கிட்ட உண்மை இருக்கும். அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை கூட ஏதேனும் தவறுகள் நடந்திருக்கலாம், அபகரிக்க நினைச்சிருக்கலாம், உங்கள் கையை விட்டு அந்த சொத்து போகிற மாதிரி இருக்கலாம், இல்லை அந்த நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், உங்களுடைய உரிமைகளாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம். என் பையன் சொல்ல பேச்சு கேட்க மாட்டான், வெளியில் போகிறான், இல்லை என்னுடைய மனைவி, அப்போ இல்லை என்னுடைய கணவன். அப்போ விருச்சக ராசி என்பர்களே, ராகு கேதுவுடைய மைய புள்ளியில் நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த ராகு கேதுடைய மையப்புள்ளியில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் என்பது எனக்கு தெரியும், எனக்கு தான் தெரியும். அப்போ கவலை வேண்டாம் விருச்சக ராசி என்பர்களே, எதிலும் கவனம் தேவை. ஏதேனும் ஒரு வம்பு வழக்கு நடத்த வேண்டிய ஒரு கால சூழ்நிலை, உண்மையா இல்லையா? நீங்கள் அப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்கன்னு எல்லாரும் சொல்லலாம், நான் சொல்கிறேன், உண்மையா இல்லையா? ஏதேனும் ஒரு வம்பு வழக்கு, ஆனால் வீட்லையாவது ஒரு வாக்குவாதம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை, பேசினாதாங்க அதுக்கு திமிரு அடங்கும். இல்லைன்னா நம்ம பேசாமல் விட்டுட்டோம்னா அது அவ்வளோதாங்க, இன்னும் திமிரு அதிகமாகிடுங்க, அது கூடியாவது சண்டை போடுவீங்க. அப்போது சாதாரண மனிதனாக இருந்தாலும், இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், வீட்டை பிரச்சனையாக இருக்கலாம், எழுத்து வீடு பிரச்சனையாக இருக்கலாம், எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம், வைப்பு தோஷங்களாக இருக்கலாம், செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம், மறைமுகமான பிரச்சனைகளாக இருக்கலாம், உடல் உபாதைகளாக இருக்கலாம், உடல்நிலை பிரச்சனைகளாக இருக்கலாம், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், மெயினாக உரிமை பிரச்சனைகள், உறவு பிரச்சனைகள், அல்லது சொத்து பத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஏதேனும் வம்பு வழக்குகள். ஒரு எதிரி இருந்து உங்களுக்கு நிலையாக அங்கு போராடுவார்கள். ஒரு எதிரி இருந்து அந்த இடத்துல நிலையாக போராடுவார்கள். அப்போ எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் சற்று கவனமாக கையாள வேண்டும், மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். விருச்சக ராசி நேயர்களே, குரு பகவான் 8ல் மறைஞ்சிருக்காரு, ராகு கேதுடைய மையப்புள்ளியில் நீங்கள் இருக்கிறீங்க. பாம்பு காலை சுத்தின கதையா அந்த எதிரி உங்களை காலை சுத்தின்னு இருப்பான், ரொம்ப கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு இருப்பான், இருக்க அணைச்சிக்கிட்டு இருப்பான். அப்போ இதெல்லாம் வழி வழியாக வரக்கூடிய கர்மாக்கள். இவ்வளோ நாள் நல்லா இருந்ததே சாமி, அப்போ மட்டும் நாங்கள் எப்படி சந்தோஷமாக இருந்தோம், ஏன் இது இப்போ திடீர்னு இப்படி ஆகிப்போச்சு? இதுதான் விருச்சக ராசி அன்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வி. இத்தனை நாள் நல்லா தானே சாமி இருந்தது, சனி பெயர்ச்சி முடிஞ்சு இப்போ குரு இருக்கிறவரில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, குரு இப்போ மாற போகும்போது தானே திடீர்னு இந்த கேஸ் வருது, திடீர்னு இந்த வம்பு வழக்கு வருது, திடீர்னு இந்த பிரச்சனை வருது, திடீர்னு இவன் காசு கேட்குறான், திடீர்னு இவன் வந்து மிரட்டுறான், திடீர்னு இதெல்லாம் போய் மாட்டிக்கிறேன். நிறைய அரசு அதிகாரிகள், நிறைய அரசு அதிகாரிகள், ஏன் காவல்துறை அதிகாரிகளே கூட நிறைய போய் பிரச்சனைகளை மாட்டிக்கிறாங்க. விருச்சக ராசி அன்பர்களே, நீங்கள் அரசு அதிகாரிகளாக இருந்தாலும், கவர்மெண்ட் ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ, வேலையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவு,
செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள். அப்பெல்லாம் விருச்சிக ராசி நேயர்களை எதிலும் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக தொழிலில் அல்லது வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இல்லது உத்தியோகம் சம்பந்தப்பட்ட இடங்களில் வேலை செய்கிற இடங்களில் மிகுந்த எச்சரிக்கை கவனம் தேவை. விருச்சிக ராசி அன்பர்களே, குறிப்பாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடங்களில் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், நிறுவனங்களாக இருக்கலாம், கடைகளாக இருக்கலாம், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், பிஸ்னஸ் சென்டராக இருக்கலாம், ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக இருக்கலாம், ஐடி பிஸ்னஸாக இருக்கலாம், மால் சென்டராக இருக்கலாம், சினிமாவாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், சின்னத்திரையாக இருக்கலாம், கலைத்துறையாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், ஆன்மீக சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம். அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், எனி பிஸ்னஸ், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லேருந்து, விவசாயத்திலிருந்து, விவசாய பெருமக்களிலிருந்து, அடிப்படையாக செய்யக்கூடிய சின்ன சின்ன சிறு வியாபாரிகளிலிருந்து, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், எந்த வியாபாரம் செய்பவராக இருந்தாலும், அது எந்த உத்தியோகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், வம்பு வழக்குகள், எதிரிகளுடைய தொந்தரவுகள் போன்ற விஷயங்கள்லாம் மிகுந்த காலம்தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. மனக்குழப்பமாக இருக்கும். எதனால இப்படி நடக்குது, எதனால் இப்படி நடக்குது அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அந்த மாதிரியான கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகும். அப்போ ஒரு விஷயம் நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கணும். இப்போ விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் குரு 8ல் மறைந்திருப்பது, 4-10 ராகு கேது இருப்பது, 5ஆம் இடத்துல சனி இருக்கிறது, இதெல்லாம் எங்கே போனாலும் வாக்குவாதம், வம்பு வழக்கு, ஆரோக்கிய குறைவு, செய்வினை கோளாறு, எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் இப்படி அமையுது. அப்போ எங்களுக்கு இதுன்னு ஒரு நல்லது சொல்லுங்கள் சாமி. என் கம்பெனி இப்படி இருக்குது, கம்பெனி நல்லா இருக்கணும், என் ஃபேக்ட்ரி இப்படி இருக்குது சாமி, ஃபேக்ட்ரியில் ஒரு 300 பேர் வேலை செய்கிறாங்க, ஒரு 3000 பேர் வேலை செய்கிறாங்க, ஒரு 250 பேர் வேலை செய்கிறாங்க, அல்லது எங்கள் கம்பெனி கொஞ்சம் பெருசுங்க சாமி, நாங்கள் ஒரு 3 மாதம் 4 மாதம் தான் வேலை செய்வோம், டோட்டலாக ஒரு நாளைக்கு ஒரு 2.5 டன்னு அது மாதிரிலாம் ப்ரொடக்ஷன் செய்வோம், ஒரு 100 கோடி டர்ன் ஓவர் பண்ணுவோம், அல்லது ஒரு 200 கோடி 500 கோடி டர்ன் ஓவர் பண்ணுவோம். அப்போ எங்கள் கம்பெனிக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் சாமி, அல்லது நான் வேலை செய்கிறேன், எனக்கு வேலைக்கு ஒரு சொல்யூஷன் செய்யுங்க சாமி, நாங்கள் குடும்பம் பண்ணுறோம் சாமி, குடும்பத்துக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள், குடும்பத்தில் நிம்மதி வேணும், ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது, அடுத்தடுத்து எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிட்டுருக்கு. அப்போ உடம்பு சரியில்லாமல் எல்லாருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் வருதுங்க சாமி, குடும்ப பிரச்சனை வருது, மனக்கசப்பு வருது, தேவையில்லாத மனக்குழப்பங்கள், மனசில் பயம். அப்போ இதெல்லாம் ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் சாமி. இங்கே கம்பெனியாக இருந்தாலும், ஃபேக்ட்ரியாக இருந்தாலும், தொழில் நிறுவனங்களாக இருந்தாலும், கடைகளாக இருந்தாலும், ஸ்கூல் காலேஜஸாக இருந்தாலும், ஹாஸ்பிட்டல்ஸாக இருந்தாலும், ஆஃபீஸாக இருந்தாலும், ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், உங்களுடைய தொழில் நிறுவனங்களில் அல்லது வீடாக இருந்தால் வீட்டில் நிச்சயமாக ஒரு நவகிரக சாந்தி அல்லது நவகிரக பிராயச்சித்த ஹோமம் செய்து கொள்வது சிறப்பு. ஏதேனும் ஒரு யாக வேள்வி அந்த புகை பட்டுதுன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய வைரஸ், பேடு திங்ஸ் எல்லாமே அந்த புகையில் அடிபட்டு போகும். யாக வேள்வியை செய்கின்ற பொழுது அந்த நெருப்பில், பெரும் ஜோதியில் எல்லா விதமான தீய சக்திகளும் அங்கே அழிக்கப்படும். அப்புறம் பாசிட்டிவ் எனர்ஜி அங்கே உங்களுக்கு கிடைக்கும். எத்தனையோ நம்ம தொழில் நிறுவனங்களுக்கு வெளியூர்கள், வெளிநாடுகள் கூட சென்று கூட நம்ம நிறைய கருப்பசாமி, இங்கே சிங்கப்பூர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கருப்பசாமி பிரதிஷ்டை செஞ்சு கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஒரு கருப்பசாமி, ஒரு ஐயனார். அப்போது அதுபோல் தொழில் நிறுவனங்களாக, கடைகளாக இருக்குமே, ஆனால் ஒரு யாக வேள்விகள் செய்தோம். ஆனால் என்னைக்கு செய்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்கள் செய்யக்கூடிய நாள், அந்த யாகத்தால் கிடைக்கக்கூடிய பலன் உங்களை சேரக்கூடிய தகுதியுடைய நாளாக இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன யோகம் இருக்கணும், என்ன கரணம் இருக்கணும், அது தாராபலன் இருக்கணும். இது போன்ற கிரக அமைப்புகள்
அப்போ இது எல்லாம் அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தான் ஒளிந்திருக்கும். அப்போ விருச்சக ராசி நேயர்களே, இந்த மே மாசத்தை பொறுத்தவரையில் நடக்காத பல விஷயங்களை கூட நடத்தி காட்ட வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? அதற்குரிய முயற்சிகளில் ஈடுபடுங்கள். வெற்றி உங்களுடையதாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, இதையெல்லாம் இந்த ரகசியங்கள் எல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும், உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, மே மாதம் ரொம்ப நாளைக்கு பிறகு மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பம். இந்த மே மாதத்திலிருந்து தனுசு ராசிக்கு மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பம். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ தான் குரு பகவான் சமசப்தமமாக ஒரு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கு. அப்படி வச்சுப்போமே, நீண்ட நாட்களுக்கு பிறகு, ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ, சிறப்பாக இருந்தீங்களோ, ஒரு 2020 அப்படி வச்சுப்போமே, ரொம்ப கஷ்டப்பட்ட காலங்கள்லாம் உண்டு. நிறைய ஏமாற்றங்கள் இருந்திருக்கும். தொழிலில் கூட வந்தவங்களில், அறிமுகமானவங்களில், பணங்காசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில், தொழில் அமைப்புகளில், வருமானத்தில், மெயினாக காசு பணம் டிரான்சாக்ஷனில் நம்பிக்கையாக நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்துறவங்க, தொழிலில் நிறைய ஏமாற்றங்கள், வாழ்க்கையில். அப்போ தனுசு ராசி அன்பர்களே, நிறைய ஏமாற்றங்களை சந்தித்து வந்த தனுசு ராசி நேயர்களே, மகிழ்ச்சியான வாழ்க்கை ஆரம்பம் அல்லது ஒரு மகிழ்ச்சியான காலம் ஆரம்பம். ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது. நீங்க வேண்டுமானால் பாருங்க, தனுசு ராசி என்பர்களே, ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருக்கீங்க, அடுத்து எந்த நன்மையும் நடக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமா இந்த ஜூன் மாதம் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். ஏன்னா இந்த மே மாசத்துல தான் குரு பெயர்ச்சி. நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இன்னும் சொல்லப்போனால் மெயினாக அந்த சனி பெயர்ச்சி. சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார், 10ஆம் அதிபதி. 10வது பார்வையாக சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார். எப்பொழுதுமே சனி பார்க்கும் இடம் பாழாகும். அப்போ தனுசு ராசினியர்களே, சனி தனிப்பட்ட முறையில் பார்த்தாருன்னா தொழில், குடும்பம் இதெல்லாம் நிறைய கலகம் ஏற்படும். குறிப்பாக பார்ட்னர்ஸாக இருக்கக்கூடியவர்கள், காதலர்கள், நிறைய காதலர்கள் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, கலகம் ஏற்படும். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, எங்கள் அம்மா சொன்னாங்க, இவங்க அந்த பையன் சொன்னான். அது கணவன் மனைவியாக இருக்கலாம், வயசானவங்களாக கூட இருக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறோம் வெளிநாடுகள்லாம், நம்ம நாட்டிலே கூட எடுத்துப்போம். எனக்குலாம் ஒரு 60 வயசில் தாத்தா ஃபோன் பண்ணுறாரு, எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு கேட்குறாங்க எங்கள் மனைவி, நான் கொடுக்க மாட்டேன் சார் அப்படிங்கிறாரு. பாருங்கள், அவருக்கு எவ்வளோ மன வருத்தம் இருக்கும். 60 வயசில் அந்த தாத்தா என்ன சொல்கிறாருங்க, மனைவி டிவோர்ஸ் கேட்குறாங்க சார், என் பேரில் இருந்த சொத்து பத்து எல்லாத்தையும் அவங்க பேரில் எழுதி வாங்கிக்கிட்டாங்க, பையனை வச்சுக்கிட்டு. அந்த மாதிரி எழுதி வாங்கிக்கிட்டாங்களாம் பையனை வச்சுட்டு. இப்போ இவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப பார்க்குறாங்க. இப்போ எவ்வளோ மன வருத்தம் இருப்பார் அந்த தாத்தா. தனுசு ராசி இதை போல ஒவ்வொரு தனுசு ராசி அன்பர்களுக்கும், அது காதலர்களாக இருக்கலாம், கணவன் மனைவிகளாக இருக்கலாம், அல்லது தொழில் முறையில் பார்ட்னர்ஸாக இருக்கலாம். அப்போ ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றங்கள், அதாவது தொழில் அமைப்புகளில் கலகம். நான் அதை தான் சொல்ல வந்தேன், கலகம், ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவது, தேவையில்லாத ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவது. அப்போ அந்த மாதிரியெல்லாம் கஷ்டங்கள் இருக்குமேயானால், மனக்குழப்பங்கள், குடும்பத்தில் கலகங்கள் இருக்குமேயானால்,
ஒரு கலகம் ஏற்படுதுன்னா அது எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒரு மனசு குழப்பமாக இருக்கும், ஒரு பயமாக இருக்கும். ஐயோ நம்ம இதை எப்படி சமாளிக்க போகிறோம், அதை சமாளிக்கிற வரையிலும் நம்ம தூங்க மாட்டோம், அதில் வெற்றி பெறும் வரையிலும் நம்ம தூங்க மாட்டோம். அப்போ தனுசு ராசி நேயர்களே, என்னதான் கிரகங்கள் உயர்ந்த நிலையில் இருந்தாலுமே கூட நம்ம பார்க்குறோம், நிறைய அரசியல் தலைவர்கள் பார்க்குறோம். முதல் நிலையில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், அரசியல் குடும்பங்களை சேர்ந்தவங்க, அமைச்சர் பெருமக்கள், அவங்களே கூட நிறைய தடுமாறுவதை நாம் பார்க்கின்றோம். தனுசு ராசியில் நிறைய கஷ்டப்படுறாங்க, அவங்க பேர் வெளியே வர மாட்டேங்குது, ஆனால் அவ பெயர்னா மட்டும் முன்னாடி வந்து நிற்குது. நிறைய ஒரு துறையை சார்ந்த அமைச்சர், நம்ம இங்கே விருதுநகர் மாவட்டம் அப்படி வச்சுப்போமே, அவங்க என்னன்ற சொன்னால் நம்ம பேர்லாம் சொன்னால் தெரிஞ்சிடும். அவங்க பேரில் நிறைய கஷ்டப்பட்டுருக்குறாங்க, உழைச்சிருக்கிறாங்க. அப்போல்லாம் அவங்களுக்கு உரிய பதவிகள் ஆனால் வரலை. ஆனால் இந்த சனி 10ஆம் இடத்துக்கு வந்தார், கலகத்தை ஏற்படுத்தினார். ஆனால் தேவையில்லாமல் ரொம்ப நாளாக இருந்த ஒரு வம்பு வழக்கு திரும்பவும் நீதிமன்றம் எடுத்து நடத்தணும்னு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. கலகம், புரியுதுங்களா? அப்போ உயர்ந்த ஜாதகமாக இருந்தாலும், இப்போ எதுக்காக சொல்ல வரோம்னா, அது என்னதான் உயர்ந்த ஜாதகமாக இருந்தாலும் அல்லது ஒரு சாதாரண பரம ஏழையாக இருந்தாலும் தனுசு ராசின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த கலகம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக உதாரணமாக சொல்கிறோம். நாம் பார்க்குறோம், பரம ஏழைகள் விவசாய பெருமக்கள். நாம் எப்பொழுதுமே விவசாய பெருமக்களை சொல்வது உண்டு. ஏன்னா நிறைய இடங்கள்ல நமக்கு நிறைய ஃபோன் கால், சார் விவசாயத்தை பற்றி சொல்லவே மாட்டேங்கிறீங்க நீங்கள் அப்படின்னு ஒரு எப்பவுமே நீங்கள் சொன்னாலும் அந்த வேலை உத்தியோகம் அப்படி தான் சொல்கிறீங்க சார், விவசாயத்தை பற்றி சொல்லுங்கள் சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லா பதிவுகளிலும் விவசாயத்தை பற்றி பேசுவது உண்டு. அப்போ பரம ஏழையாக இருந்தாலும், பெரிய அளவில் பெரிய குடும்பங்களாக இருந்தாலும், வசதி வாய்ப்புகளோடு இருந்தாலும், அந்த சனி பகவான் 10வது பார்வையாக தனுசு ராசியை பார்க்கின்ற காரணத்தினாலே தொழில் அமைப்புகளில் எல்லாம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். பேர் புகழ் சம்பந்தப்பட்ட இடங்களில் ஏமாற்றங்கள் இருக்குமேயானால் இதெல்லாம் சரிவர கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் தனுசு ராசி நேயர்களே. சரி, உத்தியோகம் எப்படி இருக்கும், வருமானம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். நிச்சயமா தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்து குருவும் பார்க்கின்ற காரணத்தினால் வருமானங்கள் அதிகரிக்கும், பதவி உயர்வுகள் கிடைக்கும். நீங்க எந்த உலகம் முழுவதும் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் தொழில்கள் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். இன்னும் சொல்லப்போனால் வேலை செய்யக்கூடிய ஒரு 10,000 ரூபாய்க்கு வேலைக்கு போகிறீங்க அல்லது ஒரு 1.5 லட்ச ரூபா வேலைக்கு போகிறீங்க, ரெண்டுமே என்னை பொறுத்தவரையிலும் ஒன்று தான். அவங்க உத்தியோகம், அடிமை தொழில். அப்போ உத்தியோகத்தை பொறுத்தவரையிலே எனதருமை தனுசு ராசி நேயர்களே, உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும், வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். இன்னும் கூட சொல்லப்போனால் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கல்ல ஏற்பட்ட பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இடப்பிரச்சனைகள், ரெண்டல் ப்ராப்ளம், குறிப்பாக வேலையாட்களால் வரக்கூடிய பிரச்சனைகள், வேலையாட்கள் அவங்களால வரக்கூடிய பிரச்சனைங்க, சரியாக வேலையாட்கள் அமையாமல் இருக்கிறது, இல்லை அவங்க தொழிலாளர்கள்லாம் பிரச்சனை பண்ணுறது, வேலை செய்கிற இடத்துல சில பிரச்சனைகள் ஏற்படுவது, ஜாபில் ப்ராப்ளம் வருவது, அது ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுமே. ஆனால் இந்த மே மாதம் குரு பார்க்கிற காரணத்தினாலே எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகக்கூடிய அற்புதமான கால நேரம். அப்போ ஒரு விஷயந்தான், சாமி நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு, எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது சாமி, நீங்கள் சொன்ன பிரச்சனை இருக்குது, நேரில் பார்த்த மாதிரி சொல்கிறீங்க, எனக்கு இது கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க
அப்படின்னு சொல்லுவீர்களேயானால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம். பிறப்பு ஜாதகம்தான் பேசும். பொதுவாக ஒரு விஷயம் நான் ஜென்ரலாக சொல்கிறேன். உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, நிறைய அன்பர்கள் என்னுடைய பேச்சை ஒரு மதித்து நடப்பது உண்டு. நம்ம சொல்லிட்டோம்னா சாமி சொல்லிட்டாரு, சரிங்க சாமி பண்ணிடலாம் அப்படின்னு. அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, நீங்களுடைய கடைகள், கம்பெனிகள், நிறுவனங்கள், வீடுகள் எதுவாக இருந்தாலுமே கூட நிச்சயமாக இவ்வளோ பெயர்ச்சிகள் நடந்திருக்கு. மெயினாக இந்த ராகு கேது அவங்களாம் வீட்டை விட்டு வெளியில் போயிருக்காங்க. நிச்சயமாக குரு பார்க்குறாரு. வீட்டில் ஒரு யாகங்கள், ஒரு ஹோமங்கள் செய்து கொள்வது சிறப்பு. உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அது சாமியை நம்ம என்னைக்கு செஞ்சலாம் பாருங்கள். ஏன்னா செய்கிற நாள் உங்களுக்கு ஒத்து வரணும். ஒரு யாக வேள்விகள் செய்கிறீங்கன்னா அந்த யாகத்தால் ஏற்படக்கூடிய பலன் உங்களை அடைய வேண்டும். அப்போ அதுக்கு அந்த நாள் ஒத்துழைக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் நீங்களே வாங்க சாமின்னு கூப்பிட்றாங்கன்னா அதுதான் காரணம். அந்த கைராசியும் இந்த நாள் குறிக்கிறது தான் முக்கியம். காம்ப்ரமைஸே பண்ணிக்கூடாது அதில். அப்போது நல்ல நாள் பார்த்து நிச்சயமாக உங்கள் கம்பெனிகளாகட்டும், கடைகளாகட்டும், நிறுவனங்களாகட்டும் ஏதேனும் ஒரு யாகம், என்ன மாதிரியான யாகம் செய்யலாம் என்பதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும். ஸோ இந்த மே மாதம் முதல் புதிய 3 கிரக பெயர்ச்சிகள் முடிந்து புதிய வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பம். அதை யாகத்தோடு தொடங்குங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.